ஹாய் கைஸ். சாரிங்க, கொஞ்சம் வீடியோ வந்து என்னால் போட முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதம் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். வேறு ஒர்க்கு நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியறதில்ல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து டைம் வந்து நம்ம கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இனிமேல் நான் வீடியோஸ் ரெகுலராக வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, வீடியோஸ் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் கிளாஸ் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் மந்த் எடுக்கவே முடியல, நமக்கு அந்த டைமே செட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மந்த்து நான் வந்து லைவ் கிளாஸ்க்கு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து லைவ் ட்ரேட் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்கேல்பிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கேல்பிங் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கேல்பிங் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரே நிமிஷம், மார்க்கெட் மேலே போகுது. ஜஸ்ட் நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வருமானம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு. இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டுருக்கிற இண்டிகேட்டர்ஸு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நிறையா சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இது எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கோர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங்கிறது வந்து இந்த இண்டிகேட்டர் போடுறது, இந்த இண்டிகேட்டர் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும், இல்லை வந்து இண்டிகேட்டரை இல்லாமல் பண்ண தான் சக்ஸஸ் ஆகும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இம்மெச்சூர்டு ஸ்பீச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து அதை சொல்கிறாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எது கரெக்டாக நினைக்கிறாங்களோ அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா, இன்னொன்று தப்புன்னு சொல்கிறது அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் அதை தப்புன்னு சொல்லி டிஸ்ப்ரூவ் பண்ணலை. ஓகேங்களா? ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு ஹைப்போதீசிஸ் வந்து பில்டு பண்ணுவோம். ஹைப்போதீசிஸ் மீன்ஸ் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு. அப்போது அதை வந்து சயின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல வந்து அது தப்பு, இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணி அது ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எப்படி ப்ரூவ் பண்ணாலும் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் இந்த தியரி வந்து கரெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், இது கரெக்டு, இது தப்பு, இது கரெக்டு, எனக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் ஒரு ட்ரேடிங்கில், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியோ ஒரு பார்ட்டோ. ஏன்னா நம்மளே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் மேபி ஒரு 4 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், 5 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அந்த பாயிண்டில். ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் கிளியராக வந்து இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகாது, இது மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ ட்ரேடிங்குடைய மெயின் கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ட்ரேடிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன். ஆனால் அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ப்ராபபிலிட்டிஸ்டிக்காகவும் நம்ம திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறையா வந்து நம்ம பில்டு பண்ணலாம், நிறையா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது அப்போ தான் உங்களால் ட்ரேடிங்லாம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸ், சார்ட்டில் போட்டிருக்கிற இண்டிகேட்டர்ஸு, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் நம்ம ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் வந்து அடுத்து செகண்டரி மேட்டர் தான். ஆனால் அதுலேயும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுறீங்க, ஏன் அதை பண்ணுறீங்க, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போது இது இல்லாமல் இந்த சார்ட்டில் எந்த இண்டிகேட்டர்ஸுமே இல்லாமையும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எதுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு வேறு ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து வெளியே போகணும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது திரும்ப திரும்ப சொன்னால் அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து வீடியோஸ் ரெகுலராக போட முடியலைங்கிறதுக்காக இது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வேறு பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நான் வந்து ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன். நான் ஒரு கம்பெனியும், சின்ன கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ என்னுடைய டீம்ஸ் எல்லாம் வந்து ரிமோட் ஒர்க் தான். இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் எனக்கு இது ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன். ஃப்யூச்சரில் வந்து அதனால தான் நம்ம அதில் வந்து மேக் பண்ணுற மணியெல்லாம் நம்ம இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் யூட்டிலைஸ் பண்ணுறோம். எப்போவுமே வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து
நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த நீங்கள் சம்பாரித்த பணத்தை வந்து க்ரோத் பண்ணுறீங்களோ அந்த க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் வந்து உங்களுடைய வளர்ச்சியே இருக்குது. நீங்கள் வந்து க்ரோத் பண்ணும்போது அந்த வளர்ச்சி தான் வந்து நீங்கள் பணத்தை எப்படி க்ரோ பண்ணுறீங்கிறது தான் வளர்ச்சி இருக்குது. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் சம்பாரிச்சிட்டே இருந்தாலும் எத்தனை லட்சம் சம்பாரித்தாலும் அது தீர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால நான் ஸ்டாக் மார்க்கெட்டை தான் நான் வந்து மெயினாக ஒரு பார்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் வெல்த் க்ரியேஷனுக்கு. ஏன்னா இது வந்து இன்னொரு பிஸ்னஸில் நம்ம ஓனர்ஷிப் எடுக்கிறோம். அப்போது எல்லா பிஸ்னஸ்லேயும் நம்ம ஓனர்ஷிப் எடுக்கும்போது நம்ம வந்து அதாவது தூங்கும்போதும் பணம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ நம்ம இல்லாத போதும் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகிறோம். இதில் வந்து ட்ரேடிங்கிறது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட், இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். இன்வெஸ்டிங் பெருசு ட்ரேடிங் பெருசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அது ஒரு டாபிக் போகும் நிறைய இடத்துல. ஸோ அந்த டாப்பிக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எது பெருசுன்னா எதில் நீங்கள் பெட்டராக இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு பெருசு, கரெக்டாக? அப்போ வந்து இது பெருசு இது சிறுசு, அதான் திரும்பவும் வந்து இன்னொரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் வந்து நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் வந்து நம்ம கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்கேல்பிங்கில் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட்லி ஒரு 1000 rupees வந்தால் எக்ஸிட் ஆகிடலாம், இல்லைனா 500 rupees வந்தாலும் எக்ஸிட் ஆகிடலாம். நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் தான். நம்ம பார்ப்போம் இது என்ன இது பண்ணுறதுன்னு சொல்லி. ஏன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக அப்வேர்டில் தான் இருக்குது, அதில் வந்து நமக்கு டவுட் கிடையாது. ஸோ நமக்கு லாஸ் ஆனாலுமே நம்ம வந்து ரொம்ப மினிமம் லெவல் லாஸ் தான் ஆகும். ஏன்னா நம்மளுடைய லாஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே வந்து நம்ம ட்ரேடிங்கில் வந்து லாஸுங்கிறத லிமிட்டில் வைக்கணும். நம்மளுடைய லிமிட்டை தாண்டக்கூடாது லாஸ். ஏன்னா அப்போ மட்டும்தான் உங்களுடைய சைக்காலஜிக்கலாக ஸ்டெபிலிட்டியாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் ஏன் ஆர்டர் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து 10% அதாவது 10ல் 1 மடங்கு தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 500 குவான்டிட்டி போடுறத நான் வெறும் 50 குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியே போகிறோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரேடை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டைமில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் சம்பாரிச்சிருந்தாலும் காசு வச்சுருக்கேங்க மீன்ஸ் இப்போ இது என்னுடைய ஃபேமிலி மணியோ இந்த மணியோ கிடையாது, எல்லாமே நான் இதிலிருந்து சம்பாரித்தது ப்ளஸ் வந்து என்னுடைய மற்ற பிஸ்னஸ்லேருந்து சம்பாரித்தது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும், பெரிய பணம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில் வேணும். இந்த காலத்தில் எல்லாமே ஸ்கில் அண்ட் நாலேஜ் தான். ஸ்கில் அண்ட் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து நாலேஜ் டெவலப் பண்ணுறதா இருக்கணும். ஃப்யூச்சரில் எல்லாருமே பணம் வச்சுருந்தாலும் இன்றைக்கி வந்து யாருக்கிட்ட பணம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே டெக்னாலஜி டெவலப் பண்ணுறவங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறவங்க, நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்ககிட்ட தான் பணம் போகும். ஏன்னா அவங்களால தான் அடுத்த ஒரு விஷயத்தை வேல்யூ க்ரியேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும். இதை வந்து நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, பிரைன் ஸ்கூல் ஹப்னு சொல்லி ஒரு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து நிறையா டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் பற்றியும் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை அதே சேம் மெத்தட்ஸை வச்சு நீங்கள் வந்து வேலைக்கும் போகலாம். ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனிஸ்லேயுமே ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போது ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெப் டெவலப்மெண்ட் அதில் வந்து என்னென்னா சர்டிஃபிகேட் மேட்ரு கிடையாதுங்க. சர்டிஃபிகேட்டு ஒரு பார்ட்டு. ஆனால் நீங்கள் பண்ண தெரியலன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜாபுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து நீங்கள் டெவலப் பண்ண தெரியும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. அதனால தான் அந்த சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ண முடியல அப்படின்னா அது ப்ராப்ளம் தானே, அது உங்களால் சர்வைவ் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிரைன் ஸ்கூல் ஹப்னு சொல்லி நம்ம ஒரு சேனல் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷன் நான் எப்படி வந்தேங்கிற ரூட்டை தான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி வந்து நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம காசு இல்லாத போது நமக்கு நாலேஜ் தான் வந்து நம்மளுடைய காசு. ஸோ நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸ் இதெல்லாம் நான் இன்வால்வ் ஆகி அதிலெலாம் டெவலப் ஆக நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதில் ஒரு விஷயத்தை பில்டு பண்ணி இப்போ அதுலேயும் ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறோம். நமக்கு எது ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற வீக்னஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மணி இல்லைங்கிறது உங்களுடைய வீக்னஸ்ஸு, அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. மணி இல்லைன்னா என்ன பண்ணணும், மணி மேக் பண்ண என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எஜிங் பாயிண்ட் இருக்கணும். ஒன்று பணம் இருக்கணும், அது இல்லை.
பணத்தை வச்சு பணம் பண்ணலாம், பணம் இல்லை உங்கள்கிட்ட. அதனால் வந்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஓகே, நான் இதை செஞ்சு தந்தால் சர்வீஸ் மாதிரி. இப்போ நான் வந்து இந்த ட்ரேடு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கேபிட்டல் ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட்டு, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு பெட்டர் அப்ரோச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஸ்கில்லு தான் வேணுமே தவிர உங்களுக்கு வந்து பணங்கிறது வந்து அந்த இடத்துல மெயின் பார்ட் கிடையாது. ஏன்னா உங்களோட ஸ்கில்லை வச்சு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஓவராலாக இதில் நிறைய வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். நிறைய வீடியோஸ் நான் போடும்போது நிறைய வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய டிப்ஸு எதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால பார்த்தேன். அதே மாதிரி investorstamil.com அப்படிங்கிறது நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதில் வந்து கோர்சஸ் எல்லாம் இருக்குது, நம்மளுடைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக நான் கோர்சஸ் வந்து எல்லாமே கம்மி ரேட்டில் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரைஸில் வந்து கோர்ஸ் யாரும் கொடுக்குறாங்களான்னே தெரியாது. ஏன்னா 500 rupees தான் நான் போடுறேன். ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே 500 rupeesனால் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் அந்த கோர்ஸையும் மற்ற கோர்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூவும் மற்ற கோர்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். 50,000 ரூபாய்க்கு கோர்ஸ் விற்றுட்ருக்கானுங்க. நான் 500 rupeesக்கு நான் சொல்கிற கோர்ஸை 50,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ தேவை கிடையாது. நம்ம ஒரு 500 சொல்லலாம். லைவ் கிளாஸ் எடுக்கணுன்னா மட்டும்தான் நம்ம காஸ்ட் அதிகம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால நம்ம லைவ் கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி வாங்க வேண்டிய கட்டாயம் வருது. ஆனால் அதுவே நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸ் கேட்டிங்கன்னா என்னால் வந்து இந்த காஸ்ட்டுக்கு நான் கொடுக்க முடியும். ஏன்னா ப்ராப்ளமே கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா ரெக்கார்டர் கிளாஸுங்கிறது நீங்களாக எடுத்து லேர்ன் பண்ணுறீங்க. அப்புறம் டவுட் இருந்தால் நீங்கள் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு 700 rupees, 720, 800 இந்த இது வந்துருச்சு. நான் ஒரு 1000 மேலே வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய டைம் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ 798 எப்பவுமே எக்ஸிட் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர்ஸ் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பர்ஸில் வந்து மார்க்கெட் ரொம்ப வந்து அந்த நம்பருக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸிட் ஆகிருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் மேட்ரு. சைக்காலஜியை வந்து நம்ம தனி ஒரு கிளாஸாக எடுக்கணும். ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து சைக்காலஜியில் இருக்குது. இந்த சைக்காலஜி நீங்கள் சரி பண்ணாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்கில் இருந்துக்கிறவங்களே பெரிய நாலேஜ் இருக்கிற பீப்புள்ஸு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற பீப்புள்ஸு நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க. ஆனால் அதுலேயே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்கில் இருந்து, நாலேஜ் இருந்து, டேலண்ட் இருந்தும் லாஸ் ஆகிறீங்க அப்படின்னா அதில் மெயின் பார்ட்டு சைக்கலாஜிக்கல் ப்ளே வந்துடும். அந்த சைக்கலாஜிக்கல் ப்ளேனாலேயே உங்களுடைய மற்ற ஸ்கில் எல்லாமே டிப்ரைவ் ஆகிடும். அதை நீங்களே டேமேஜ் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? அது புதுசாக மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே வந்து உங்களுடைய சைக்காலஜியை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், எனக்கு 500 கிடச்சாலே போதும்னு நான் நினச்சேன். ஆனால் மோர் தென் 500 வந்திருக்கு. இப்போ 1000 கிடச்சா போதும்னு நினைக்கிறேன். இப்போது 1000 வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு 1500 கிடைக்குமா அப்படின்னா இந்த கான்செப்டில் நீங்கள் வந்து லாக் ஆகிடக்கூடாது. அதனால் அப்சல்யூட்டாக வந்து எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது வந்ததுன்னா உடனே கட் பண்ணுறது நல்லது. அதுக்கு மேலே போச்சுனாலும் அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது, 1200 வந்துருச்சு. இப்போ இந்த மொமெண்டம் இருக்குது. இந்த மொமெண்டம் டைமில் நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் நல்லது. ஏன்னா இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகலாம், கண்டினியூ ஆகாமையும் போகலாம். இப்போ பாருங்கள், 1200 200 வந்திருக்கா. இப்போ மொமெண்டம், கிளியர் மொமெண்டம் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன், 1000 எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்ன வேணுமோ அதை நான் வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனில் தான் முக்கால்வாசி பேர் ஃபெயிலியர் ஆகுமே தவிர, மார்க்கெட்டுங்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சொந்த சூழ்நிலை, சொந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு இப்போ வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா மார்க்கெட்டு, நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, கண்ணு இல்லாத ஒரு மிருகம் இருக்குது. அதுக்கு கண்ணு இல்லை, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இந்த 3 இருந்தால் அந்த மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது அதோடைய மைண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வந்து கஷ்டம் இருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாக ஆகிட்டு இருப்பாங்க, மார்க்கெட்டில் அதிகமாக பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டம், உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனாலும் நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு மார்க்கெட் பணம் தராது. அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஒரு மோரல் பிரின்சிபலில் போய் மாட்டிக்கிறோம். இங்கே வந்து மோரல் பிரின்சிபலுக்கு வேலையே கிடையாது. நான் வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து பணத்தை கொடுங்க
அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட்டுக்கு கேட்கவே முடியாது. இருக்கிற பணத்தையும் உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிடும் மார்க்கெட்டு. ஏன்னா மார்க்கெட்டு அதான் நான் சொல்கிறேனே, கண்ணில்லாத காது கேட்காத ஒரு மிருகம் மாதிரி. அப்போது அதுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் யார் என்னங்கிறத தெரியாது. அது ஆப்போசிட்டில் இருக்கிற பணக்காரனுக்கும் அதே மாதிரி தான் அது இருக்கும். யார் அதோடைய பேட்டர்னை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ, அந்த மிருகம் என்ன பண்ணுது ரிப்பீட்டடாக அப்படிங்கிற பேட்டர்னை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ, அப்போது அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஈஸியாக என்ன பண்ணுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரியாக்ஷனை விட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு 2 இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி அது நீங்கள் யோசிக்கும்போது அதுக்கு பேர் ரியாக்ஷன். ரெஸ்பாண்டு அப்படிங்கும்போது அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே டிசைட் நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதுக்கு பேர் ரெஸ்பாண்டு. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ஒரு மார்க்கெட் இப்படி போச்சுன்னா என்ன பண்ணணும், 10 ட்ரேடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன 11வது ட்ரேடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதுவே மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணலாம் லாஸ் ஆகிடுச்சே, இல்லை இது பண்ணாமல் அது பண்ணலாமா அப்படிங்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஸோ அந்த மிருகத்துடைய பேட்டர்னை கண்டுபிடிங்க, அதோடைய குணத்தை கண்டுபிடிங்க. அதோடைய குணத்தை இதுக்கு தான் நாலேஜ் டெவலப்மெண்ட்டு, நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுடைய நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டோ, ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 5,000 வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு 50,000 வச்சுருக்கீங்க, 1,00,000. முதல்ல நாலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு புக்ஸை வாங்கி படிங்க. இல்லை இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ உங்கள் மைண்டில் அதை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் கிவ் யூ த குட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நாலேஜ் தான் உங்களுக்கு பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த நாலேஜுடைய ரிசல்ட்டாக உங்களுக்கு பணம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னுடைய ஒரு அட்வைஸு. இப்போ பாருங்கள், நம்ம 1000 ரூபாயில் நம்ம சேல் பண்ணல, 1200 வந்தது. இப்போ நான் வந்து 1500 வரணும்னு சொல்லி நான் விட்டுருந்தா கூட திருப்பி கீழே வந்திருக்கும். மேபி இப்போ திருப்பி மேலே போகலாம், மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல சைக்கலாஜிக்கலாக நம்ம எடுத்த அட்டம்ப்ட்டு கரெக்டு, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். ஆனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம லூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வரட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம். அப்போ திரும்பி அது கீழே வரும். அப்போ ஒன்று கம்மி ப்ராஃபிட்டில் புக் பண்ணுவோம், இல்லைன்னா திரும்பி அதை லாஸ் போகிற வரைக்கும் வச்சுருப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு. ஸோ அதே மாதிரி எல்லாமே லிமிட் பண்ணணும். உங்களுடைய லாஸ் வந்து இவ்வளோ தான் என்னுடைய லாஸ் அப்படிங்கிறத லிமிட் பண்ணணும். அந்த லிமிட் பண்ணணும்னா அது பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து தான் லிமிட் பண்ண முடியும். இப்போ நானாக வந்து 500 தான் எனக்கு லாஸ் வரணும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் நீங்கள் லிமிட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நாலேஜ். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இப்போ எங்கிட்ட லேர்ன் பண்ணுறதோ இல்லை மற்றவங்ககிட்ட லேர்ன் பண்ணுறதோ எங்கே வேணாலும் லேர்ன் பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் கரெக்டான இடத்துல லேர்ன் பண்ணுங்கள். புக்ஸை வாங்கி நீங்கள் படிங்க. இந்த லேர்னிங் மூலமாக தான் நீங்கள் லாஸ் லிமிட் பண்ண முடியுமே தவிர நீங்களாகவே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிங்கன்னா, ஒன்று சொல்லுவாங்க, எல்லா தப்பையும் நம்மளே பண்ணி கற்றுக்கிறது அளவுக்கு நமக்கு லைஃப் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். நான் வந்து 10 வருஷமாக, ஏன்னா நான் இருக்கிற அந்த டைமில் நான் பார்க்குற யூடியூபர்ஸோ இல்லை வந்து புக்ஸு சொல்ல முடியாது, புக்ஸ்லேருந்து தான் மெயினாக லேர்ன் பண்ணது. ஆனால் இந்த யூடியூபர்ஸு இல்லை நமக்கு டீச் பண்ணுறவங்க யாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கரெக்டான பீப்புள்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல அந்த டைமில். அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால எனக்கு நிறைய டைம் எடுத்தது, ஒரு பல வருஷங்கள் எடுத்தது இந்த இதில். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் வந்து 2-3 பிஸ்னஸ் பேரலாக ரன் பண்ணதுனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதாவது பெருசாக நமக்கு என்ன சொல்கிறது, இந்த பிஸ்னஸ்லேருந்து வருமானம் வந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் இல்லை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் அந்த ஃபுல்லாக எல்லாத்தையுமே டீச் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஓரியன்டாக நிறையா நீட் இருந்ததுனால அதில் தான் பீப்புள்ஸ் வந்து நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதில் தான் லாஸும் பண்ணுறாங்க. அதில் லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய லிமிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டான நாலேஜ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதனால் அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்ச பிரெயின் ஸ்கூல் ஹப்னு சொல்லி, அதில் வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணி நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி அதே ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஜாபுக்கும் போகலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் கிடைக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு பில்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே சைட் பை சைடாக மெயின்டைன் பண்ணிட்டே வரணும், லேர்ன் பண்ணிட்டே வரணும்.
இது ரெண்டுமே ஒரு கட்டத்தில் மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். இதுலேருந்து வருமானம் வரும், இதுலேருந்து வருமானம் வரும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி 1000 rupees வருமானம் வந்து எனக்கு இன்கம் கிடச்சிதா. இப்போ இந்த 1000 rupees அப்படிங்கிறது வந்து என்னுடைய இதை வச்சு தான் நான் வந்து ரன் பண்ண போகிறேன்ட்டு கிடையாது. ஆனால் இந்த 1000 rupeesங்கிறது ஒரு இன்கம். இப்போ என்னுடைய மற்ற பிஸ்னஸ்லேருந்து இன்கம் வரும். இப்போ அதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது ரெண்டுமே ஒரு கட்டத்தில் மேட்ச் ஆனால் நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம பெஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தீங்க, ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். சர்வைவ்னா இப்போ ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபா நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. மேபி இப்போ ஒரு அந்த 10,000 8,000 ஆகலாம், 9,000 ஆகலாம். ஆனால் அந்த 10,000 ரூபாயை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த முக்கியமான ஒரு விஷயம். அந்த பார்ட்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸாக இருந்தாலும் பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து எஜுகேஷனுக்காக கொடுத்தது தான். பழைய வீடியோ புது வீடியோலாம் கிடையாது. எல்லாமே இன்னும் 10-20 வருஷம் ஆனாலும் நான் சொன்ன அந்த டீச்சிங் எஜுகேஷன் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா அதெல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல், அதெல்லாம் அடிப்படையிலேயே அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அதனால் என்னுடைய பழைய வீடியோஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் பில்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் டீச் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இன்வெஸ்டிங்கும் கற்றுக்குங்க. ஏன்னா கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் காசு கிடையாது. நம்ம வந்து இப்போ ஃபண்டமெண்டல் அனலைசஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ட்ரேடிங் பற்றியும் கொடுத்துருக்கேன், ட்ரேடிங்கையும் கற்றுக்குங்க. உங்களுக்கு வந்து கோர்சஸ் வேணுமா, அந்த கோர்சஸும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது சொல்லுவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக டைம் கிடைக்காது. டைம் இருக்கும்போது நான் சொல்லுவேன். அந்த டைமில் நம்ம வந்து கிளாஸஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா டைமுமே கிளாஸ் எடுப்பேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அந்த டைம் கரெக்டாக மேட்ச் ஆகாது. அதனால் நான் ட்ரேடு பண்ணுறதே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுவேன், அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த மற்ற ஒர்க்குக்கு போயிடுவேன். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.